வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஆடிப்பெருவிழா முடிந்த நிலையில் மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோயில் உண்டியல் எண்ணப்பட்டது. அதில் 1,13,81,862 ரூபாய், 77 கிராம் தங்கம், 1 கிலோ வெள்ளி மற்றும் வெளிநாட்டு டாலர் நோட்டுகள் காணிக்கையாக கிடைத்தது. அதேபோல் பழமுதிர்சோலை சோலைமலை மண்டபம் முருகன் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டது. அதில் 42,76,000 ரூபாய், தங்கம் 24 கிராம், வெள்ளி 1 கிலோ, 395 கிராம் மற்றும் வெளிநாட்டு டாலர் காணிக்கையாக கிடைத்தது. உண்டியல்கள் திறப்பின் போது துணை கமிஷனர்கள் யக்ஞ நாராயணன், சூரிய நாராயணன், அறங்காவலர்கள் பாண்டியராஜன், செந்தில்குமார், மீனாட்சி பிரியாந்த், தக்கார் பிரதிநிதி நல்லத்தம்பி, கண்காணிப்பாளர் பாலமுருகன், PRO முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பந்தலூர் அருகே உப்பட்டி MSS மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் முதல்வர் கவிதாவிற்கு ஆசிரியர் தினத்தன்று மாநில நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. விருது பெற்று திரும்பிய கவிதாவிற்கு பள்ளி நிர்வாகம், ஊர் பொதுமக்கள், கோயில் கமிட்டி மற்றும் பள்ளிவாசல் கமிட்டி இணைந்து பாராட்டு விழா ஏற்பாடு செய்தனர். பந்தலூரில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் உப்பட்டியில் செண்டமேளம் முழங்க மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உப்பட்டி பஜாரில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட நல்லாசிரியருக்கு கோயில் கமிட்டி சார்பில் பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வியாபாரிகள் சங்கம், பள்ளிவாசல் கமிட்டி, பள்ளி நிர்வாகம், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் வரவேற்றனர். பள்ளி தாளாளர் டாக்டர் அன்வர் தலைமையில் நடந்த பாராட்டு விழாவில் பள்ளி துணை முதல்வர் ருக்மணி வரவேற்றார். நெல்லியாளம் நகராட்சி தலைவர் சிவகாமி, முன்னாள் MLA திராவிடமணி, முன்னாள் நகராட்சி தலைவர் அமிர்தலிங்கம், தலைமை ஆசிரியர் சமுத்திரபாண்டியன், கோயில் கமிட்டி தலைவர் செந்தில்வேலன், வணிகர்கள் சங்க தலைவர் கணேசன், PTA தலைவர் மகேந்திரன், துணை தலைவர் நவநீத ராஜா, ரெப்கோ வங்கி பேரவை உறுப்பினர் வக்கீல் கணேசன், பள்ளி நிர்வாகி ஷாஜி, பெற்றோர்கள் மற்றும் பள்ளிவாசல் கமிட்டி நிர்வாகிகள் வாழ்த்தி பேசி நினைவு பரிசுகள் வழங்கினர். விருது பெற்ற நல்லாசிரியர் கவிதா ஏற்புரை வழங்கினார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடந்தது. பள்ளி தலைவர் ஆலை நன்றி கூறினார். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்று இந்த பகுதிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய குன்னூர் டான்டி தலைமை அலுவலகம் முன்பு AITUC தோட்ட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு தோட்ட தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் போஜராஜ் தலைமை வகித்தார். AITUC மாநில செயலாளரான முன்னாள் MLA ஆறுமுகம் சிறப்புரையாற்றி பேசுகையில், டான்டியில் பணிபுரியும் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு 2022 முதல் வழங்க வேண்டிய ஈட்டிய விடுப்பு, மருத்துவப்படி, பணிக்கொடை உள்ளிட்ட நிலுவைத் தொகைகள் வழங்க வேண்டும். அரசு நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்காத நிலையில் குறைந்தபட்ச ஊதிய திருத்த அரசாணை வெளியிட தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்காலிக தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் என்றால் போலீசார் அனுமதி கொடுப்பதில்லை. ஓட்டு வேட்டைக்காக அமைச்சர்களால் நடத்தப்படும் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் ஏழை மக்களுக்கு நடத்தும் வாழ்வாதார போராட்டத்திற்கு அனுமதிப்பதில்லை. MP ராஜா தொழிலாளர்களுக்கு அரசு போட்ட உத்தரவை அமல்படுத்தியதாக ஒருமுறை கூறினார். ஆனால் 2022 போடப்பட்ட அரசாணை செயல்படுத்தவில்லை. மீண்டும் ஒரு அரசாணையை செயல்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேர்தல் நடக்கவுள்ள சூழ்நிலையில் அதிகாரிகளும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.